பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் கல்வியியல் செயல்பாட்டாளர் தோழர் முருகப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு 2025ஆம் ஆண்டிற்கான மாநில கல்விக் கொள்கையை அறிவிச்சிருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை சார்பாக இன்று அந்த அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. அதுல பரவலாக பல்வேறு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வரவேற்பையும் பல இடங்களில் பெற்றிருக்கிறது. ஒரு சில விஷயங்கள்ல விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. முதலில் அந்த கல்விக் கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்ததே ஒரு முக்கியமான விஷயம். ஒன்றியத்துல பாஜக ஒட்டுமொத்தமாக கல்வி கொள்கைய பாசிசவாதிகள் தங்களுக்கென்று ஒரு வடிவமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பிற்போக்குத்தனங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு விமர்சனங்கள் எழும்போது தமிழ்நாடு மட்டும்தான் தங்களுக்கென்று ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி ஒரு முற்போக்கு, சமூக நீதி, சமத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. இது பாராட்டுதலுக்குரியது அப்படின்னு பாராட்டுகள் வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை ஒரு கல்வியியல் செயல்பாட்டாளராக ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் எப்படி இருக்கு? நிச்சயமா தோழர், திமுக அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில பொறுப்பேற்ற பிறகு நிறைய துறைகள்ல நிறைய நல்ல முன்மாதிரிகளை, நல்ல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அவைகள் எல்லாம் வரவேற்கப்பட வேண்டியதுதான். சில விஷயங்கள்ல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக கல்வியெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. குறிப்பாக இந்தியா முழுக்கவே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிற நிலைமையில தமிழ்நாடு அரசு வந்து அதை முற்றிலும் புறக்கணித்து மாநிலத்துக்கான தனியாக நாங்கள் ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி அதை செயல்படுத்துவோம் என்று அறிவிச்சு இன்னைக்கு குழு அமைச்சு அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இன்னைக்கு இது வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு அரசாங்கத்தோட எதிர்ப்பை பார்த்து தான் பிற மாநிலங்கள் கூட இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து ஏற்க மறுத்ததெல்லாம் நம்ம வந்து கண்கூட பார்த்துருக்கோம். இப்படி இந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால இன்னைக்கு வந்து கல்விக்கான நிதியெல்லாம் ஒன்றிய அரசு நிறுத்தி இருக்கு. இதையெல்லாம் பெரும் போராட்டத்தோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவிச்சதை கூட தமிழ்நாடு அரசு ரொம்ப கடுமையாக எதிர்த்து நாங்கள் அப்படி பொதுத் தேர்வு நடத்த முடியாது, கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைவரும் தேர்ச்சி என்ற அந்த கொள்கையை பின்பற்றுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. முன்மொழி கொள்கை வந்து ஒரு பெரிய விவாதமாக வந்து இந்தியா முழுக்க பெரும் சிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது தமிழக அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருமொழி கொள்கை தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல உறுதியா நின்று கல்வி தொடர்பான விஷயங்கள்ல பல முன்மாதிரிகளை எடுத்து வர்றாங்க. அதெல்லாம் மிகவும் போற்றத்தக்கது, வரவேற்புக்குரியது. குறிப்பாக மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்வியில ஆசிரியர்களுக்கான வேலைப்பளு அதிகம் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் கூட அரசு பள்ளி மாணவர்களுக்கான கல்வியை உயர்த்துவதில் இல்லை கல்வி ரீதியாக அரசு பள்ளி மாணவர்களை உயர்த்துவதற்கான, மேம்படுத்துவதற்கான பல முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த கலை திருவிழா நடத்துறதெல்லாம் பெரிய விஷயம். மாணவர்களுக்கான கல்வியிலே வந்து கற்றுக் கொடுப்பதற்காக நிறைய பள்ளிகளில் முன்முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து வெளிநாடுகளுக்கு மாணவர்களை அழைச்சிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. குறிப்பாக உயர்கல்வியிலும் இந்தியாவோட பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது ஒப்பிடவே முடியாத அளவுக்கு தமிழக மாணவர்கள் முன்னணியில் இருக்காங்க கல்வித்துறையில். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதாகவும் வரவேற்புக்குரியதாகவும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் கல்வித்துறையில் சில நேரங்களில் எடுக்கிற முடிவுகள் வந்து அது சரியா இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் நாங்கள் ஒரு கல்வியாளர்ன்ற முறையில் முன்வைக்க வேண்டியதா இருக்கு அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். இல்ல, அண்ணாமலை அந்த குற்றச்சாட்டை வேறு வடிவத்தில் வைக்கிறாரு. நாங்க கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை தான் இவங்க வந்து மாநில கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க, வேஷம் போடுறாங்க அப்படிங்கிறாருல. அண்ணாமலை பேசுறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம வந்து வெட்டி பேச்சு தான் நாம வந்து அதை பார்க்க வேண்டியது. ஏன்னா அண்ணாமலைலாம் வந்து ஒரு அதாவது வந்து எப்படி அவர் சொல்றதுன்னு தெரியல. சரி, நான் அவர் பார்க்கறது வந்து தியாகுதான் சொல்லுவார். அண்ட புழுகு ஆகாச புழுகு பார்த்துருக்கோம், அண்ணாமலை புழுகு தான் புதுசாக வந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவர் வாயை திறந்து வாயை மூடுற வரையிலையும் வந்து பொய் தான், பொய்யை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால அண்ணாமலை பேசுறதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு பேச வேண்டாம் அப்படின்றத நான் பார்க்கறேன். நான் புரியுது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கன்சர்னுடனான ஒரு விவாதம் என்ன தொடங்கி இருக்குன்னா, இந்த +1 மாணவர்களுக்கான அரசு தேர்வு அப்படிங்கிறத இந்த முறை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இந்த முறையே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம், இந்த ஆண்டிலிருந்து +1க்கான தேர்வு வந்து
பப்ளிக் எக்ஸாமா இருக்காது, 10th 12th மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. அது கல்வியியல் செயல்பாட்டாளர்களே என்ன ஒரு பக்கம் சொல்றீங்கன்னா, ஒரு பெரிய பிரஷர் மாணவர்களுக்கு குறைஞ்சுகிட்டு இருந்தது. இப்போ 12th எக்ஸாம பப்ளிக் எக்ஸாமா வைக்கிறதன் மூலமா இன்னும் ஒரு பெரிய பிரஷர் வருது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் படிச்சது 10th 12th பப்ளிக் எக்ஸாம் மட்டும்தான். பெரிய அளவுக்கான பிரஷரா இருந்தது அப்படின்னா 12th எக்ஸாம் எப்பவும் போல நல்ல கட் ஆஃப் எடுக்கணும், காலேஜ் எடுக்கணும், அதுக்கு நீ நல்லா படிக்கணும் அப்படிங்கிற அந்த பிரஷர் இருக்கத்தான் செஞ்சுச்சு. அதுவும் இல்லைன்னா எப்படி அந்த மாணவர்கள் கல்வியை தாண்ட முடியும் அப்படிங்கிற கேள்வியும் அதோடு வருது. இந்த விமர்சனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது சரியான முடிவா, தவறான முடிவா, என்ன பார்க்கிறீங்க? ஆமா, இந்த விமர்சனத்துக்கு முன்னாடி நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இந்த +1 11ஆம் வகுப்பு பொது தேர்வு ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்றதை பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பின்னணியோட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அப்போ இதை ஏன் இப்போ அந்த அரசு பொது தேர்வை ரத்து பண்ணியிருக்கு, அதை ஏன் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அப்போ 10, 11, 12ஆம் வகுப்பு பொது தேர்வாக இருக்கு. அப்போ கடந்த காலங்களில் எல்லாருக்கும் ரொம்ப நல்ல அனுபவங்கள் தெரியும். குறிப்பாக நாமக்கல் பள்ளிகள்லாம் கோழி பண்ணை பள்ளிகள்னு அப்படி ஒரு பெயர் எடுக்கிற அளவுக்கு மனப்பாடம் மதிப்பெண் தேர்வு எழுதுவதற்கான பயிற்சி மதிப்பெண் இதை மட்டுமே இருந்துச்சு. அப்போ பாடம் நடத்துவது மிக மிக குறைவு. வெறும் கேள்வி பதில்களை மட்டும் தயாரித்து அதை கொடுத்து அதை மனப்பாடம் செய்ய வச்சு அந்த கேள்விகளுக்குரிய பதிலை சரியாக எழுதி வச்சு அதை திருத்தி மீண்டும் 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 அதையே தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக 9ஆம் வகுப்பு பாடத்தை நடத்துவது கிடையாது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக 11ஆம் வகுப்பு பாடத்தை நடத்துவது கிடையாது. அப்போ எந்த பள்ளி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல தேர்ச்சி அதிகம் 100% காட்டுறாங்களோ அந்த பள்ளிகளில் தான் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும். மாணவர் சேர்க்கை அதிகரிச்சாதான் அந்த பள்ளிகளுக்கு வருமானம் கூடும். இப்போ அதனால இந்த தனியார் பள்ளிகள் எடுத்த இந்த முயற்சியினோட விளைவாக ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் 9ஆம் வகுப்புலையும் 10ஆம் வகுப்பு பாடத்தினோட அறிவு அந்த வகுப்புல என்ன பாடம் இருக்கு, அந்த பாடத்துலலாம் என்னென்ன போர்ஷன் இருக்கு அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாம வந்துட்டாங்க. இதனாலதான் கல்வியாளர்கள் ஒரு பக்கம் அப்போ நம்ம 11ஆம் வகுப்பையும் பொது தேர்வா வைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சுது. அப்ப அந்த முன்வைக்கிறதுக்கான ரொம்ப அடிப்படையான காரணம் என்னன்னா, 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் தனித்தனி வகுப்பு கிடையாது. 8, 9, 10 மாதிரி தனித்தனி வகுப்பு கிடையாது. 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் சேர்ந்தது ஒரு கோர்ஸ். அப்போ ஒரு பாடம் அறிவியல்ல வெப்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது 11ஆம் வகுப்புல பாதி பாடம் இருக்கும், மீதி பாதி பாடம் 12ஆம் வகுப்புல இருக்கும். அப்ப அந்த 11 வெப்பமும் ஒரு பையன் படிக்கணும் அப்படின்னாக்கா 11ஆவதுல இருக்கிற வெப்பத்தையும் படிக்கணும், 12ஆவதுல இருக்கிற வெப்பத்தையும் படிக்கணும். அப்பதான் அது தெரிஞ்சுக்க முடியும். நான் உதாரணத்துக்கு இதை சொல்றேன், எல்லா பாடமுமே அப்படிதான். அது 11ஆம் வகுப்புல பாதியும் 12ஆம் வகுப்புல பாதியும் இருக்கும். அப்ப அது ஒரு கோர்ஸ். அது ரெண்டுத்தையும் படிச்சாதான் அந்த சப்ஜெக்ட்ல அவனுக்கு நாலேஜ் இருக்கும். அப்போ இது கடந்த காலத்துல என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த கோழிப்பண்ணை பள்ளிகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுவும் அந்த பள்ளிகள்ல பார்த்து ஆசைப்பட்ட நம்ம அரசு பள்ளியில இருக்கிற சில தலைமை ஆசிரியர்களும் விதிவிலக்குகள், நான் உதாரணத்துக்கு பொதுவா சொல்லல, 1, 2 தான் சொல்றேன் நான். அவங்களும் ஆசைப்பட்டு என்னன்னாக்கா 11ஆம் வகுப்பு பாடத்தை நடத்தாம 12ஆம் வகுப்பு பாடத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கல்வியாளர்களும் 11ஆம் வகுப்புல இந்த மாதிரி மாணவர்கள் பாடத்தை படிக்கிறது கிடையாது. இதனால மாணவர்களுக்கான சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாம போகுது. அதனால 11ஆம் வகுப்பு பொது தேர்வு வைக்கணும்ன்ற கோரிக்கையை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தொடர்ந்து நீண்ட காலமா பேசிட்டு இருக்கிற நிலைமையில 2016 17 அல்லது 18 இருக்கும், 18 தான் 11ஆம் வகுப்பு பொது தேர்வாக அப்ப இருந்த கல்வித்துறை முதன்மை செயலாளர் திரு உதயச்சந்திரன் அவர்கள் பொறுப்பெடுத்து அறிவிக்கிறார். அதுக்கு அந்த ஆண்டு முன்னாடி அவர் அறிவிக்கிறதுக்கான காரணமும் நிறைய இந்த மாதிரியான காரணங்கள் இருந்தாலும் கூட அது ஒரு அரசு கொள்கை முடிவெடுத்து அறிவிக்கிறதுக்கான போதுமான ஆதாரமே கிடைக்கல. அப்ப அந்த ஆண்டுதான் என்ன நடக்குதுனாக்கா, அண்ணா பல்கலைக்கழகம், கிண்டியில இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிக்கிறதுக்காக சேர்ந்த முதல் வகுப்பு மாணவர்கள் முதல் ஆண்டுக்கு அந்த பருவ தேர்வுல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் 70 to 80% ஃபெயில் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல. அதாவது அட்மிஷன் ஆகி முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 80% அண்ணா யூனிவர்சிட்டி மிகப்பெரிய அங்கே இடம் கிடைக்காதுன்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற நிலைமையில அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல படிக்கிறதுன்றதே ஒரு கௌரவமானது. எல்லாருமே 199 கட் ஆஃப் எடுத்த குழந்தைகள் தான் படிப்பாங்க.
ஆமா படிக்கிறாங்க. சரி, அந்த நிலைமையில ஆனா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல 80% மாணவர்கள் வந்து பிசிக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் ஃபெயிலுன்னும் போது தான் அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணுன்றதுக்காக அது அப்பெல்லாம் பத்திரிகையில தினமலர்லாம் மிகப்பெரிய அளவில் செய்தியா வெளியிட்டாங்க அதை. அப்போ உதயச்சந்திரன் கல்வித்துறைச்செயலர் அவர் வந்து ஒரு கமிட்டி போடுறாரு. அப்ப அவங்க தான் வந்து ஆய்வு பண்ணி இது வந்து அவங்க பள்ளிக்கூடங்கள்ல 11ஆம் வகுப்பு பாடத்தை படிக்கல, அதனாலதான் அவங்க வந்து வெறும் 12ஆம் வகுப்பு பாடத்தை கூட புரிஞ்சு படிக்கல, மதிப்பெண் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக மனப்பாட கல்வியாக பயின்று மதிப்பெண் அதிகமாக எடுத்து வந்ததால 11ஆம் வகுப்பு பாடத்துல என்ன இருந்ததுன்ற அந்த குறைந்தபட்ச ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் கூட அவங்களுக்கு ரொம்ப பேசிக் கூட இல்லை அப்படின்றதால இவங்க எல்லாமே சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் ஃபெயில் ஆனாங்க அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இல்ல அது அப்படி மட்டும் சொல்லிட முடியுமா? இப்போ லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கலாம், அல்லது வேறு சூழல் நெருக்கடி அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இப்போ M1 M2 M3 பேப்பர்லாம் வந்து இயல்பா எல்லாருமே வந்து ஒரு அட்டெம்ப்ட் வச்சு பாஸ் ஆகுறதுங்கிறது வந்து நியூ நார்மல் மாதிரி தானே. இப்போ நானும் இன்ஜினியரிங் படிச்சவர் தான். இப்போ அந்த பேப்பர் மேக்ஸ் பேப்பர் வந்து நம்ம என்னதான் 12th படிச்சிருந்தாலும் கூட உள்ள வரும்போது இயல்பாவே அது வந்து அந்த லாங்குவேஜோடு ஆங்கிலத்தை படிக்கிறது மாதிரி, ஆங்கிலம் கலந்த ஒரு மேக்ஸை பாக்குறதும் ஆங்கிலம் கலந்த ஒரு சயின்ஸை பாக்குறதும் எங்களை போன்ற தமிழ் படிச்சுட்டு வந்த மாணவர்களுக்கு கஷ்டமா இருந்து அதன் மூலமா ஃபெயில் ஆனதா கூட அதை எடுத்துக்க முடியாதா? அதுல வந்து ரொம்ப பர்சன்டேஜ் லெவல் ரொம்ப கம்மி தானே இருக்கும். அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாமே தனியார் பள்ளி மாணவர்கள் தானே 80 to 90% சீட்டை ஃபில் பண்றாங்க. இன்னைக்கு 7.5 ஒதுக்கீடு வந்ததால் நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் அங்க உள்ள போக முடியுது. அன்னைக்கு வந்து கிடையாது. ஒண்ணு. இன்னொன்னு, அந்த லாங்குவேஜ்ன்றது வந்து அது வந்து ஒரு 80% மாணவர்களை வந்து தோல்வி அடைய வைக்காது, ஃபெயில் ஆக்காது. ஒரு 30 to 40% போது பிரச்சனை இல்லை. அப்ப என்ன என்ன இது இது மட்டுமே காரணம் கிடையாது. அப்போ தமிழகம் முழுக்கவே வந்து தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்பு பாடத்தை நடத்துவது கிடையாது அப்படின்றத வந்து ரொம்ப அதுல என்ன இன்னொரு கேள்வி வருதுன்னா, தனியார் பள்ளிகள் எத்தனை இருக்க போறாங்க? அவங்க குறைந்த எண்ணிக்கை தானே. அப்படி பார்த்தா அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை தானே அதிகம். அவங்களோட கன்சர்ன் பண்றதை விட்டுட்டு தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 11வது படிக்கலைங்கிறதுக்காக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 11வதுல பப்ளிக் எக்ஸாம் வைக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. இல்ல, இது அரசு பள்ளி, இது வந்து சப்ஜெக்டோட இணைச்சு பார்க்கணும். ரெண்டாவது, நம்ம நினைக்கிற மாதிரி தனியார் பள்ளி மாணவர்கள் கம்மி கிடையாது. 2022 பாத்தீங்கன்னாக்கா அரசு பள்ளி மாணவர்கள் 45,93,422, தனியார் பள்ளி மாணவர்கள் 64,15,398. அப்ப ஏறக்குறைய 1.5% தனியார் பள்ளி மாணவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 7.5 ஒதுக்கீடு இல்லைன்னாக்கா எங்கேயுமே கிடையாது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு வெறும் 1%, 2% அதிகபட்சம் 5% தான் அவங்க வந்து உயர்கல்வியில குறிப்பாக பொறியியல்ல அவங்க வந்து இடத்த பிடிச்சிருக்க முடியும். அதாவது அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகள்ல தான் மாணவர்கள் அதிகம் படிக்கிறாங்கன்றது படிக்கிறாங்க. ஆமா, இது ரொம்பவே ரொம்ப பாப்புலரா வந்தது. நம்ம சொல்லும் போது இந்த அந்த பழைய காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2018 கோவிடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா தனியார் பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியா கூட இருக்கலாம், அரசு பள்ளி மாணவர்கள் தான் அதிகம். அப்பவே எல்லாரும் வச்ச விஷயங்கள் என்னன்னாக்கா அந்த நீட், மருத்துவம், பொறியியல் எல்லாம் உட்பட அரசு பள்ளி மாணவர்கள் 80%, அதாவது அப்புறம் வந்து அது வந்து 60 to 70 வந்துருச்சு. ஆனால் ஒரு 70% அரசு பள்ளி மாணவர்கள், தனியார் பள்ளி மாணவர்கள் 30%. ஆனால் அந்த உயர்கல்வியில இடத்த பிடிக்கிறது எல்லாமே 90% இடத்த பிடிக்கிறது இந்த 70% படிக்கிற தனியார் பள்ளி மாணவர்கள் தான். 90 to 95 இடத்த பிடிக்கிறது தனியார் பள்ளி மாணவர்கள் தான். அதனாலதான் நம்ம வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியா இடஒதுக்கீடுன்ற கேட்டகரியாவே உருவாக்குறோம். 7.5ன்றதை விட இன்னும் கூடுதலாக 15 25 கூட கொடுக்கலாம். அதனால நம்ம வந்து இப்ப நமக்கு இந்த பின்னணியை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். 11ஆம் வகுப்பு ஏன் பொது தேர்வா வந்துச்சு அப்படின்ற இந்த பின்னணியை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அதுக்கு பிறகு அதனுடைய ரிசல்ட் மாறி இருந்ததா? ஆமா, மாறி இருக்கு. அப்ப வந்து அது முதல் வருடம் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதுல வந்து என்னன்னாக்கா மாணவர்களுக்கு வந்து ஒரு புரிதல், அடிப்படையான புரிதல் இருக்கு. இன்னைக்கு நிறைய வந்து வேலை வாய்ப்பு நிறுவனங்களே வந்து நேர்காணல் நடத்தினதுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த பல்வேறு MNC கம்பெனிகள்லாம் சேர்ந்து கூட்டமைப்பு வச்சிருக்காங்க. அந்த கூட்டமைப்பு கொடுத்த அறிக்கையெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அதுல வந்து இன்னைக்கு நேர்காணலுக்கு வர்ற மாணவர்கள் எந்த பொறுப்புக்காக நேர்காணல் வராங்களோ,
எந்த பொறுப்பு எந்த இடத்துக்காக இன்டர்வியூக்கு வராங்களோ அதற்கான நாலேஜ் வந்து அவங்கள்ட்ட கிடையாது அப்படின்றாங்க. அப்போ அந்த நாலேஜ் ஏன் இல்லாமல் போகுதுன்னா அப்போ இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ இந்த பின்னணியில தான் 2018 உதயச்சந்திரன் வந்து 11ஆம் வகுப்பு பொது தேர்வு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்பவே அது சில எதிர்ப்புகளும் வந்துச்சு, ஆதரவும் இருந்துச்சு. ஆனா மாணவர்கள் வந்து அதை யாரும் வந்து ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கல நமக்கு. ஏன்னா பள்ளிகள்ல வந்து தேர்வு நடத்தினாங்க, எழுதுனாங்க. பெரிய அதுல மாணவர்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது அதுல ஒரு கஷ்டம் இருக்க தானே செய்யும். 10ஆவதுலயும் பப்ளிக் எக்ஸாமுக்கு கட்டாயப்படுத்துறது, 11ஆவதுலயும் பப்ளிக் எக்ஸாம் 600 மார்க்குக்கு நீ படிச்சாகணும், அது பப்ளிக் எக்ஸாம் மார்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் போடுறது, 12லயும் ஒரு பெரிய ப்ரெஷர் போடுறதுன்னு 3 ஆண்டுகள் கடும் மன உளைச்சலுக்கு அந்த பருவத்துல அந்த குழந்தைகள் உள்ளாக்கப்படுறாங்க. ஒரு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அவங்களுக்கு வருது அப்படின்றத சொல்றாங்கல்ல. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இந்த பொது தேர்வு வந்த பிறகு 11ஆம் வகுப்பு ரிசல்ட்லயும் ஒரு பாதிப்பு இருந்திருக்கணும்ல, பெரிய வேரியேஷன் கிடையாது இல்ல. 10ஆம் வகுப்புல இருக்கிறவங்களும் 7-8 லட்சம், 11ஆம் வகுப்பும் அதேதான். அந்த 7 to 8 லட்சம் தான், 7 to 8.5 லட்சம் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ இந்த பொது தேர்வு வந்த பிறகு மாணவர்களோட தேர்ச்சி விகிதமோ மாணவர்களோட எண்ணிக்கையோ பெருசாலாம் வந்து மாறுபடலை. இருக்கலாம் சின்ன அளவில், புதுசாக வரும்போது அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர்றது. ஏன்னா வந்து 11ஆம் வகுப்பு பாடத்தை நடத்தாமலே இருந்து பொது தேர்வு வந்த பிறகு 11ஆம் வகுப்பு பாடத்தை நடத்துறதுக்கு ஆசிரியர்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். பாடம் நடத்துறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு பாடத்தை நடத்துறதுக்கு பழக்கம் இல்லை, விட்டு போச்சுன்றதுக்காகவே அதை எதிர்த்தவர்களையும் நமக்கு தெரியும். இப்போ அரசாங்கம் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுனாக்கா இந்த எதிர்ப்புகள்லாம் வந்ததால் தான் இதுல வந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த தனியார் பள்ளி லாபிகள் தான் தொடர்ந்து வந்து கல்வித்துறையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தனியார் பள்ளி லாபி தான் வந்து அதிகமா வேலை செய்யுது அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன லாபி பண்றாங்க? இப்போ அதான் இப்போ வந்து என்னன்னாக்கா இவங்களுக்கு கஷ்டம் இல்லை, இவங்களுக்கு வந்து நீங்க வந்து நம்ம வந்து மன அழுத்தம் நம்ம சொல்றோம், நம்மளை விட வந்து தனியார் பள்ளிகளுக்கு வந்து என்னன்னாக்கா ரிசல்ட்டை காட்டணும்ல. அப்போ அவனுக்கு வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மட்டும் பப்ளிக்னு இருந்தா போதும். அப்போ 11ஆம் வகுப்பு பப்ளிக்னு வச்சிருக்கிறதால அவங்களுக்கு அது ஒரு அவங்களுக்கு மன அழுத்தம். தனியார் பள்ளிகளுக்கு, மாணவர்களுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச மன அழுத்தம் இருக்காது. தனியார் பள்ளிகளுக்கு தான் மன அழுத்தம். ஏன்னா அவங்க ஆசிரியர்களை வேலை வாங்கணும், அதில் ரிசல்ட்டை கொண்டு வரணும், கோச்சிங் கொடுக்கணும், டியூஷன் வைக்கணும். அப்போ இந்த லாபியில தான் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னாக்க இந்த 11ஆம் வகுப்பு பொது தேர்வு தான், ஆனா அந்த மதிப்பெண்ணை நாங்க உயர்கல்விக்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டோம்னு முடிவு எடுக்கிறாங்க தமிழக அரசாங்கம். அப்போ அதுவுமே கூட 12க்கு ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது தான். ஆமா, சரி ரெண்டும் ஒண்ணு தானே. நீ மதிப்பெண்ணே கணக்கில் எடுத்துக்க மாட்டான்னா அப்புறம் அது எதுக்கு அந்த தேர்வுன்றது தான். இப்ப நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குனாக்கா இது வந்து இந்த பொது தேர்வு ரத்து அப்படின்ற முடிவை வந்து மாணவர்களுக்கான மன அழுத்தம் 3 ஆண்டுகளாக பொது தேர்வு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் முன்வைக்கப்படுது இந்த பொது தேர்வு ரத்துன்னு வரவேற்கிறவர்கள். அப்போ நாங்க பல விஷயங்களை வந்து நீங்க வந்து இந்த மன அழுத்தம் பொது தேர்வு அப்படின்றத அதுக்குள்ள மட்டுமே நாம நின்றுட முடியாது. சரி, அதுதான் வந்து வெறும் இந்த பொது தேர்வு மதிப்பெண் இது மட்டுமே. நீட்டுக்கே நம்ம அதான அளவீடு வைக்கிறோம். அது ஒரு பெரிய மன அழுத்தம், அதுல ஒரு முறைகேடு, அது ஒரு நெருக்கடி, அந்த குழந்தைகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து தானே அந்த கன்சர்ன் நம்மளுக்கு. அதனாலதான் நம்ம நுழைவுத்தேர்வு எதுவுமே வேணான்றோம். அந்த அந்த கன்சர்ன் 11க்கு வைக்கலாம் தானே. ஆமா, அத வேணாம்னு சொல்லும் போது மட்டும் வைக்கணும், பரீட்சை வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. இல்ல இது வந்து அதுதான் இப்ப இதை நம்ம இன்னொரு வகையாவும் பிரிச்சு பார்க்கணும். அதுதான் சொல்றேன். நீங்க நம்ம வந்து வெறும் மதிப்பெண் முக்கியமா இல்ல மாணவர்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் முக்கியமா? மதிப்பெண் எடுக்கிறது மட்டுமே கல்வி கிடையாது. கல்வின்றது அவன் கத்துக்கிறது, வளர்ந்துக்கிறது, புரிஞ்சுக்கிறது, செயல்படுறது, ஒரு அறிவியலை வந்து உருவாக்குறது, ஒரு கணிதத்தை வந்து உருவாக்குறது, கண்டுபிடிக்கிறது. ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து ஒரு மாணவன் வந்து கணிதத்துல 100 மார்க் எடுக்கிறதாலே அவன் வந்து இன்னைக்கு வந்து கணிதத்துல சிறந்து விளங்கி இருக்கான்லாம் நம்ம எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு மதிப்பெண் ஒரு மதிப்பெண் எடுக்கிறதால அவன் அந்த சப்ஜெக்ட்ல அவ்வளவு நாலேஜ் இருக்கான் அப்படின்னு நாம எடுத்துக்க முடியுமா? இன்னைக்கு இல்ல. இதுதான் அடிப்படையானது. அப்ப அந்த அடிப்படையில நம்ம திரும்ப திரும்ப பேசுற விஷயங்கள் என்னன்னா மதிப்பெண்குள்ளவ கொண்டு போய் நிறுத்த வேண்டாம்.
மாணவர்ன்றது கல்வி கத்துக்கிறது, அவன் பின்னாடி அவன் வளரும்போது வாழ்க்கையில வந்து ஒரு பாடத்தை பற்றி அவனுக்கு அடிப்படை புரிதல் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப முக்கியமா பார்க்கறது. அப்போ இந்த மன அழுத்தம் 3 ஆண்டு பொதுத் தேர்வை தவிர வேற எந்த காரணமும் முன்வைக்க முடியல. ஆனா கல்வியாளரும் நாங்க பல விஷயங்கள்ல வந்து முன் வச்சிட்டு இருக்கோம். வேற என்ன விஷயங்கள் இந்த 11th 12th நீங்க கன்சர்ன் பண்றீங்க? இன்னொன்னு ரொம்ப முக்கியமா ஏன் அப்படி பாக்குறோம்னாக்க, இது வந்து நம்ம திரும்பவும் பாக்குறோம். 11ஆவதும் 12ஆவதும் வகுப்பு கிடையாது. 9வது 10ஆம் வகுப்பு மாதிரி. இது வந்து கோர்ஸ். ஆக்சுவலா அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப எம்ஜிஆர் பீரியட்ல அப்படிதான் இருந்தது. பியூசி அந்த மாதிரி. இப்போ அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் தான் நாங்க இதுக்கு மாற்றாக முன்வைக்கிறது. அப்ப முன்னாடியே இதெல்லாம் பேசணும். நீங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வரலாம், பொதுத் தேர்வு. இல்லைன்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஜூனியர் காலேஜா மாத்துங்க, கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த ஜூனியர் காலேஜ் அப்படின்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படி பாக்குறோம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற கல்வி சூழல், மாணவர்களோட நிலைமை, இதை எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்க்கும்போது ஜூனியர் காலேஜ் அப்படின்றதா ரொம்ப ரொம்ப பொருத்தமான, ரொம்ப சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனையும் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களும் ஒரே வளாகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை 12ஆம் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் உடல் ரீதியாகவும் அவங்க செயல்பாடு ரீதியாகவும் மூளை ரீதியாகவும் இன்னும் பல்வேறு இதில் அவனோட நாலேஜ் எல்லா வகையிலும் ரொம்ப வளர்ந்து முன்னேறி இருக்காங்க. அப்போ 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனோட ஒரு 12ஆம் வகுப்பு எல்லா வகையிலும் ரொம்பவும் முன்னேறி மாற்றம் அடைஞ்சிருக்கிற ஒரு மாணவனை 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு சமமாக ஒரே பள்ளி வளாகத்தில் வச்சிருக்கிறது உளவியல் ரீதியாகவே சரியா இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். இது கடந்த காலங்கள்ல இருந்தே இருக்கிறது தானே. இப்போ இந்த காலமாவே இருக்கிறதுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறையா இருக்குல்ல. இப்ப ஆசிரியர்கள் வந்து நான் பள்ளிக்கூடத்துல வந்து நீங்க எந்த ஆசிரியர்கிட்ட கூட இன்னைக்கு இப்ப போன் பண்ணி கேளுங்க, எப்படி சார் இருக்கிறீங்க, மாணவர்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. அத்தனை 99% ஆசிரியர்கள், மகாலட்சுமி போன்றவர்கள் விதிவிலக்கு இருக்கலாம், 99% ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து நாங்க பயப்படுறோம் சார் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ பல வகையிலையும் இன்னைக்கு மாணவர்களோட நிலைமை மாறி இருக்கு. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து அவரோட மாணவர்கள் அப்படின்னு 6ஆம் வகுப்புக்கு இணையான மாணவர்கள் அப்படின்னு நம்ம அவங்கள பார்க்க தேவையில்லை. அப்ப அதனாலதான் அவங்களை வந்து ஜூனியர் காலேஜ் எப்பவுமே 6வது பையனை ஒரு மாதிரியும் 11th 12th பேண்ட் போடுற பசங்களை ஒரு மாதிரியும் டவுசர் போட்டு வர்ற பசங்களை ஒரு மாதிரியும் தானே அரசு பள்ளியா இருக்கட்டும், அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலா இருக்கட்டும் ட்ரீட் பண்றது அப்படித்தானே பண்ணுவோம் ஆசிரியர்கள். அப்பல இருந்தே அது இருக்கிறது தானே. மாணவர்கள் வந்து அத அவனால அங்கீகரிச்சு முடியல, அவனால அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ள நிக்க முடியல, இல்ல அவனுக்கு வேற ஏதோ ஒண்ணு தேவைப்படுது இல்ல. அதனாலதான் அடுத்தடுத்த லெவல் நடக்கிற ஆசிரியர்கள் அடிக்கிறது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து குடிச்சிட்டு வர்றது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே குளிப்பு, கஞ்சா, இதெல்லாம் ரொம்ப மைனாரிட்டி. அது ரொம்ப குறைவா தானே நடக்குது. சம்பவங்கள் நடக்கிறது மைனாரிட்டி. ஆனா மாணவர்களோட நீங்க வந்து மனநிலையும் உடல்நிலையும் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதை வந்து 6ஆம் வகுப்பு மாணவர்களை ஹேண்டில் பண்ற ஒரு ஆசிரியர் 12ஆம் வகுப்பு மாணவர்களை ஹேண்டில் பண்ண முடியல. இல்ல அப்படித்தானே இப்போ ஆசிரியர்களும் நியமிக்கப்படுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள். ஆசிரியர் நியமனமே 11th 12th எடுக்கிறதுக்கு வேற ஒரு ஆசிரியர் தானே. 6th to 8th எடுக்கிற ஆசிரியர் வந்து 11th 12th எடுக்க மாட்டார்ல. அது வந்து ரொம்ப குறைவான பள்ளிகள். நீங்க எண்ணிக்கை பாத்தீங்கன்னாக்க 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் 12ஆம் வகுப்பு வரலையும் போறதெல்லாம் இருக்குது. ஆசிரியர்கள் பற்றாக்குறை இன்னைக்கு அரசு பள்ளி, தனியார் பள்ளி எல்லா இடத்துலயுமே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கு. அரசு பள்ளியில 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா தனியார் பள்ளிகள மிக குறைந்த ஆசிரியர்கள் தான் 77,000 தான் இருக்கிறாங்க. மாணவர்கள் 64 லட்சம், ஆனா ஆசிரியர்கள் 77,000. அரசு பள்ளியில மாணவர்கள் 45 லட்சம், ஆசிரியர்கள் 2.25 லட்சம். அப்போ நமக்கு வந்து இது வந்து பற்றாக்குறை இருந்துட்டு தான் இருக்கு. ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீங்க வந்து கோவிட்க்கு முன்னாடியும் பின்னாடியும் பிரிச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மாணவர்களோட மனநிலையும் உடல்நிலையும் மிகப்பெரிய அளவுல மாறி இருக்கு. இதை நம்ம உளவியல் ரீதியா தான் புரிஞ்சுக்கிட்டு அணுக வேண்டியது இருக்கு. இப்ப இந்த +1க்கான பப்ளிக் எக்ஸாம்ங்கிறத கொண்டு வருவதன் மூலமா வரக்கூடிய மாற்றங்கள் என்ன, இப்படி தடுத்து நிறுத்துவது, அது இல்லாம பண்ணுவது அப்படிங்கறதன் மூலமா இருக்கக்கூடிய சிக்கல்னா என்ன, அப்படி டிஃபைன் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க?
இப்போ பொது தேர்வா நடந்துச்சுனாக்கா நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன். அதாவது வந்து பொது தேர்வு வந்த பிறகு 11ஆம் வகுப்பு மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் பெருசாலாம் குறையல. சின்ன டிஃபரன்ஸ் இருக்கதான் செஞ்சுச்சு. ஆனா பெரிய அளவுல மாற்றம் கிடையாது, லட்சக்கணக்கிலலாம். ப்ரெஷர் குறையுதுன்னு சொல்றது கூட 12th எக்ஸாம அவன் இன்னொரு ப்ரெஷரா இன்னொரு வருஷம் அனுபவிக்க போறான். சரி, நான் நீங்க வந்து கடைசியா பேசலாம்னு நினைச்சு வந்தேன் நானு. ப்ரெஷர்ன்னும் போது நம்ம வந்து நீங்க வந்து இன்னொன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. 8ஆம் வகுப்பு வரையிலயும் முப்பருவ கல்வி, 9ஆவதுல நேரடியா முழு ஆண்டு தேர்வுக்கு வரான். சரிங்களா? இன்னொன்னு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு இன்னைக்கு வந்து 96%, 98% தேர்ச்சி வந்துருச்சு. சரிங்களா? 96ன்றது ஏறக்குறைய சென்டம் தான், 100% தான். அப்போ 100 பேர் தேர்வு எழுதுற இடத்துல 2 பேரை எதுக்கு தோல்வி அடைய வைக்கணும்? ஆல் பாஸ் போட்டு போயிடலாமே 10th. நீங்க வந்து ஒரு 50-60%னாக்கா ஓகே தேர்வு நடத்துறதுல. இல்ல, மாணவர்கள் அதுக்கு தயார்படுத்திடுறாங்க அப்படிங்கிற பொருள்ல தானே அது. மாணவர்கள் எல்லாம் தயார்படுத்தவே கிடையாது. ஆக்சுவலா நம்ம அந்த நேரத்துல இதெல்லாம் பேசுறது நல்லது. கடந்த சில ஆண்டுகளாவே ஆசிரியர்கள் வாய்மொழியாக சொல்ல தகவல் என்ன அப்படின்னாக்க, மேல இருந்தும் அதிகாரப்பூர்வமாக வர்றது கிடையாது, வாய்மொழி உத்தரவாக நீங்க வந்து ரொம்ப லிபரலா பேப்பரை வேல்யூஷன் பண்ணுங்க, திருத்துங்க, பாஸ் பண்ணுங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ரிசல்ட் குறைஞ்சிக்கிட்டே வந்த காலத்துல அப்போ மொத்தமா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூட வேண்டிய சூழல் வந்துருமோன்ற நிலைமையில அரசாங்கம் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு வாய்மொழி அறிவிப்பாக வந்து அறிவிச்சு பேப்பர் திருத்தும் போது லிபரலா திருத்துங்க, பிட் அடிச்சானா ரொம்பலாம் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். இது எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும், எல்லா ஆசிரியர்களும் வெளிப்படையாக பேசின விஷயம்தான். இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட்டை வைக்கிறதுக்கான முயற்சியில் தான். அதுக்கு தான் சொல்றேன். அப்ப நான் கேட்டது, இன்னைக்கு வந்து சயின்ஸ்லயோ மேக்ஸ்லயோ 100 மதிப்பெண் எடுத்தான்னா அவனுக்கு சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கா அப்படின்றதான் என்னோட கேள்வி. இது யாரும் இல்லைன்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். எல்லா மாணவர்களும் கிடையாது, விதிவிலக்குகள் இருக்கலாம். அப்போ இன்னைக்கு மதிப்பெண் மாணவனுக்கு கூட்டி போடுவதன் மூலமாக அந்த பள்ளி தன்னோட இருப்பை தக்க வச்சுக்குது. அரசு பள்ளி தன்னோட இருப்பை தக்க வச்சுக்குது, ஆசிரியர்கள் தங்களோட பணியை தக்க வச்சுக்கிறாங்க. தனியார் பள்ளிகள் வந்து மாணவர்களுக்கான மதிப்பெண்ணை கூட்டி போட்டு 100% தேர்ச்சி காட்டுவதன் மூலமாக மாணவர்களுடைய வியாபாரத்தை தக்க வச்சுக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. கோவிட்ல ரொம்ப கண்ணு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள், அவங்க ஏற்கனவே நடத்தின வகுப்பறையில் நடத்தின தேர்வுகளை வச்சு மதிப்பெண் போட்டு எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு பிறகு தனியார் பள்ளிகள் எல்லாமே பணம் வாங்கிக்கிட்டு மதிப்பெண்ணை கூட்டி போட்டிய விஷயங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா வெளிப்படையாவே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது எல்லாமே அப்ப எல்லாம் வெளிப்படையா பேசினது தான், தெரிஞ்சது தான். அப்போ மீண்டும் மீண்டும் நாம் என்ன சொல்ல வரோம்னா, இது வந்து இந்த 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படின்றது ரொம்ப சாதாரணமாக வந்த விஷயம் கிடையாது. தனியார் பள்ளி நீண்ட காலமாக தடுத்து வச்சிருந்த விஷயங்கள். அப்போ கல்வியாளர்களும் மாணவர்களுக்கு அந்தந்த பாடங்கள்ல அறிவு வேணும், அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும் அப்படின்றதுக்காக கல்வியாளர்கள் போராடி கொண்டுகிட்டு வந்த விஷயங்கள் மீண்டும் தனியார் பள்ளி லாபியினால அந்த 11ஆம் வகுப்பு பொது தேர்வுன்றத வந்து இருந்தாலும் கூட மதிப்பெண் எடுத்துக்க வேணான்ற நிலைமைக்கு வந்தவங்க இன்னைக்கு வந்து என்னன்னா அந்த பொது தேர்வே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு வந்து 3 ஆண்டு மன அழுத்தம் அப்படின்னா அதுக்குதான் நான் அந்த லாஜிக் வைக்கிறேன். இன்னைக்கு வந்து 2 வருஷம் 12th மன அழுத்தத்தை கொடுக்குறீங்க. 10th தேவையில்லைன்ற. அப்போ 10th தான் நீங்க வந்து 96% ரிசல்ட் வந்துருச்சு இல்லைங்க சார். 96ன்றது ஏறக்குறைய 100 தானே. அந்த 4 பேர் என்ன பாவம் பண்ணோம்? அந்த 4 பேரை ஏன் ஃபெயில் பண்றீங்க? அந்த 4 பேரை ஃபெயில் ஆக்குறது மூலமா என்ன நடந்துட போகுது? அப்ப அவனையும் பாஸ் போட்டனாக்கா ஒரே ஒரு பப்ளிக் எக்ஸாம், நான் இந்த ஆர்குமெண்ட்காக சொல்றேன், நான் 12ஆம் வகுப்பு மட்டுமே பப்ளிக்னு வந்துடும்ல. மாணவர்களுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுக்க போகிறோமா, அவர்களுக்கு சிந்தனையை உருவாக்க போடுவோமா, அறிவியல் ரீதியாக விஞ்ஞானிகளை அப்படி பார்த்தா தமிழ்நாடு தவிர்த்துட்டு மட்டுமே பழக்கப்படுத்த போறோமா? புரியுது. இப்போ இந்தியாவுல தமிழ்நாடு தவிர்த்து இந்த மாதிரி நடைமுறையை யாராவது செயல்படுத்தி இருக்கிறாங்களா? அது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கா? அப்படி ஏதாவது நம்மள்ட்ட எவிடன்ஸ் இருக்கா? நம்ம என்ன தரவு? இப்போ 11th 12th வந்து ஒரு அவங்கள வந்து பியூசி அங்கீகரிச்சு அவங்களுக்கு ஒரு தனி பிளாட்ஃபார்மா அதை கிரியேட் பண்ணி அதன் மூலமா எக்யூப்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி காட்டி இருக்கிறாங்களா? தமிழ்நாட்டை தவிர்த்துட்டு வேற ஏதாவது தமிழ்நாட்டுல இப்ப ஆந்திரா கர்நாடகா 2 மாநிலத்திலயும் ஜூனியர் காலேஜ் தான் இருக்கு. சென்னையில இருக்கிற
இந்திய அண்ணா யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி, அந்த எஸ்ஆர்எம் காலேஜ் எல்லாம் பாருங்க, ஆந்திரா கர்நாடகா மாணவர்கள் பெரிய அளவுல இருக்காங்க. இல்ல அது ஓகே, அது பிரைவேட் அங்க இருக்கிறாங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி பார்த்தா ரிசல்ட்டா பார்க்கும்போது எல்லா விதத்துலயும் தமிழ்நாடு தானே முன்னாடி இருக்கு. இப்போ அதனுடைய பலன் அங்க என்னவா இருக்கு, அந்த மாநிலத்துல அது என்னவா ரிசல்ட்டா நம்ம பாக்குறோம். ஆனா சப்ஜெக்ட் நாலேஜா நம்ம பார்க்கும்போது சப்ஜெக்ட் நாலேஜ் தானே தொடர் ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ அப்படி சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாம வர்றாங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போறப்ப 4 வருஷம் 3 வருஷம்னு இங்க வந்து காலேஜ் படிக்கும் போது, அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, 4 வருஷம் படிக்கும்போது 1 வருஷம் அட்டெம்ப்ட் ஆகுறவன் 2வது வருஷத்துல தன்னை எக்யூப்ட் ஆக்கிடுறான்ல. அவன் அடுத்த கட்டத்துல முடிச்சு வரும்போது அவன் ஒரு 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 நல்ல தேர்ந்த ஒரு பொறியாளரா தன்னை அடையாளப்படுத்திக்க முடியுது இல்ல, அவன் ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை பார்க்க முடியுது இல்ல. நம்ம தமிழ்நாடு அந்த விதத்துல முன்னாடி தானே இருக்கோம். கம்பேரிட்டிவ்லி ஜூனியர் காலேஜஸ்ன்னு நீங்க அடையாளப்படுத்துற ஆந்திராவையோ கர்நாடகாவையோ கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாவும் அதை விட அதிகமாகவும் தானே நம்மளோட ரிசல்ட்டும் இருக்கு, நம்மளுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் ரேஷியோவும் இருக்கு. காலேஜ்ல படிச்சுட்டு ஃபைனான்ஸ்ல வெறும் கலெக்ஷன் ஏஜென்டாவும் அமேசான் டெலிவரி பாயாவும் ஒர்க் பண்ற நிறைய பேர் பாக்குறோம்ல. ஃபுட் டெலிவரி பண்றோம். அது எல்லா மாநிலங்கள்லயும் தானே இருக்கு. தமிழ்நாடு ஒரு விதிவிலக்கா இருக்குதுன்னும் போது நம்ம முன்மாதிரிகளை தானே இதை விட எப்படி அடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு தானே பார்க்கணும். நம்ம மற்ற மாநிலங்கள் வந்து பின்தங்கி இருக்கின்றக்காக நம்மளும் பின்தங்கிட முடியாது இல்ல. அப்ப அடுத்த லெவல் எப்படி போகணும் அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். ஓகே, இப்ப அதை ஜூனியர் காலேஜஸா கொண்டு வரும்போது அடுத்த கட்டமா என்ன வரும்? போட்டி போடுறோம்னாக்க வெளிநாடுகளோட நம்ம போட்டி போடுறோம்னாக்கா அப்போ சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் நம்ம பையன் நாலேஜோட தானே வரணும், நாலேஜ் இல்லாம வரக்கூடாது இல்ல. ஓகே, அப்போ இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா, ஆக்சுவலா பாடத்திட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, சுமையா இருக்குது அப்படின்னு தமிழ் பாடத்தை போய் எங்கேயாவது குறைப்பாங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் அதை செஞ்சிருக்கிறாங்க. நீங்க வந்து பாடத்திட்டம் அதிகமா இருக்கிறது இயற்பியலையும் வேதியியலும் தான். நீங்க மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய அதிகமாக இருக்கு, பாட சுமையாக இருக்கிறது, அதிக பாடங்கள் இருக்கு. நீங்க அதுலதான் ஒரு நிபுணர் குழு போட்டு அதுலதான் குறைச்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு ஏற்கனவே ஏசர் அறிக்கையெல்லாம் என்ன சொல்லுது, மாணவர்களுக்கு வந்து அவனோட தாய்மொழியில படிப்பதற்கான நாலேஜ் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு 7ஆம் வகுப்பு 8வது படிக்கிற மாணவர்களோட தாய்மொழி அறிவு ஒரு 4ஆம் வகுப்பு மாணவனுக்கு என்ன நிலைமையில இருக்குமோ அதுதான் இருக்கு அப்படின்றதுதான் ஏசர் அறிக்கை சொல்லுது. அப்போ இந்த நிலைமையில தமிழ் பாடத்தை நம்ம யாராவது குறைக்க முடியும்? தமிழ் பாடத்தை குறைச்சிருக்க கூடாது இல்ல. அப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டுல என்ன விமர்சனம் இருக்கு, மற்ற மாநிலங்கள்ல குறைந்தபட்சம் அவங்களோட மொழி பாடத்தை படிக்கணும்ன்றது இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழை ஒரு மொழி பாடமாக கூட படிக்காம நீங்க கல்வி பயில முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. அரசாங்கத்தோட இருமொழி கொள்கை முடிவு, அதை நம்ம வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஆனா கல்வியில பள்ளிக்கூடங்கள்ல கல்வி இல்ல எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் கட்டாயம்னு இப்ப கூட சொல்லியிருக்காங்க, இதுலயும் வந்திருக்குல்ல இருக்கு. ஆனா இங்க எந்த அப்படி இருக்குதா நமக்கு வந்து சிபிஎஸ்சிலயோ இல்ல மெட்ரிகுலேஷன்ல இல்ல இந்த முறை அறிவிச்சிருக்கிறாங்கன்ற. ஆமா, இதுதான் இப்ப நடைமுறைக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும். அப்போ இதுல நடைமுறையில எப்படி பிரச்சனை வருமோ அதே மாதிரிதான் நீங்க +1 வந்து பொது தேர்வா வந்ததுக்கு பிறகும் பெரிய அளவுல நம்ம இந்த அழுத்தம்னு நம்ம எல்லாரும் சொல்ற மாதிரி அங்க அழுத்தம்னா ரிசல்ட்ல வந்து இருந்திருக்கணும்ல. ரிசல்ட்ல பெரிய வித்தியாசம் இல்லையே. 16ஆம் வகுப்பு பொது தேர்வு வேண்டாம் அப்படின்னு பாதி பேர் பள்ளி விட்டு வெளியில போயிருக்கணும், இல்ல எழுதுனதுல பாதி பேர் தோல்வி அடைஞ்சிருக்கணும். புரியுது. அப்போ ஒரு கஷ்டப்பட்டு நாம கொண்டு வந்தத ஒரு பொது தேர்வு, மாணவர்களுக்கு பொது தேர்வு அப்படின்றத விட அவனுக்கு பாடங்கள்ல அந்த பாடத்தை புரிதல் வேணும், நாலேஜ் வேணும்ன்றது தான். இது இன்னைக்கு இல்லாம போக போகுது அப்படின்றது தான். இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயம் நம்ம பேசலாம். இன்னைக்கு வந்து தமிழ் தெரியாது. என் பையனுக்கு வந்து நான் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 பேருமே தனியார் பள்ளி தான். ஒருத்தர் வந்து என் பையன் தமிழ் கொஞ்சம் நல்லா எழுதுறான். 2 பேரும் தனியார் பள்ளி ஆங்கில வழியில படிக்கிற பிள்ளைங்க தான். என் பையன் தமிழ் நல்லா எழுதுறான், படிக்கிறான், இங்கிலீஷ் தெரியவே இல்லை, அதுதான் பார்க்கணும், காசு நிறையா வாங்குறாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இன்னொருத்தர் இவரு கொஞ்சம் வருத்தத்தோட சொல்றாரு, இன்னொருத்தர் ரொம்ப பெருமையா சொல்றாரு, என் பையன் இங்கிலீஷ்லாம் நல்லா எழுதுற, தமிழ் தான் அவனுக்கு வரவே மாட்டேங்குது. இப்ப நிலைமை இதுதான். தமிழ் வந்து தெரியாம இருக்கிறது ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனாக்கா, ஒரு மாணவன் அவன் படிச்ச பள்ளிக்கூடத்துல அவர் தலைமை ஆசிரியருக்கு நான் இந்த பள்ளியில வந்து இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு வரலையும் படிச்சா என்னுடைய மதிப்பெண் சான்றிதழை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், என்னுடைய மாற்றுச் சான்றிதழை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தலைமை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுத தெரியாது.
ஆங்கிலத்திலையும் எழுத தெரியாது, தமிழ்லையும் எழுத தெரியாது. ஆங்கிலத்திலேயாவது கூகுளில் டைப் பண்ணி எழுதிடுறாங்க, கையில் ஃபோன் இருக்கிறதால. தமிழில் எழுத தெரிய மாட்டேங்க. அப்போது தாய்மொழி இருமொழி கொள்கைன்னு நாம் வந்து பெருமையாக நினச்சிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தையே இன்னைக்கு நமக்கு வந்து மாணவர்கள் பின்னடைஞ்சிருக்காங்க. அப்போ இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்வதன் மூலமாக அவனுக்கு பாடத்தை பற்றிய சுத்தமாக ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் கூட இல்லாம தான் போக போகுது. ஓகே, இதுக்கு வந்து பல அரசு நாடுகள் பள்ளிகளும் வந்து விதிவிலக்கா இல்ல. நகர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பல நாடுகள் வந்து நமக்கு வந்து ஆங்கிலம் முக்கியமானது சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஜெர்மன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இருக்கிறவங்க பல பேருக்கு ஆங்கிலமும் தெரியாது. அது வந்து ஒரு பெரிய உலக மொழியாவெல்லாம் இல்லை. அப்போ ஒருவன் தாய்மொழி மூலமாக அவனோட கல்வியை கற்றுக்கொள்ளும் போது தான் அவனோட மூளை வேலை செய்யும், சிந்திக்க முடியும், யோசிக்கும். அவன் ப்ரெசன்ட் பண்ணும்போது அதன் மூலமாக தான் ப்ரெசன்ட் பண்ண முடியும். அப்போ குறைந்தபட்சமாவது அவன் இங்கிலீஷில் இருந்தாலும் கூட ஒரு நாலேஜ் சப்ஜெக்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த சப்ஜெக்டில் அந்த என்ன பாடம் இருக்கு அப்படின்னு கூட தெரியாமல் ஒருத்தன் வந்து போகும்போது, அப்போ அந்த ஏற்கனவே அந்த கம்பெனிகள் கொடுத்த மாதிரி தான் நாங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தேவையான அந்த போஸ்டிங்க்கு தகுந்த நாலேஜ் இருக்க மாட்டேங்குது. புரியுது. அந்த மாதிரி இடத்துக்கு அரசு பள்ளிகளும் வந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னும் கூடுதல் நம்மளுக்கு வருத்தமாகவும் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இது தொடர்ச்சியா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி நகழுது, அது என்ன மாதிரியான விவாதங்களை முன்வைக்குது அப்படிங்கிறத. இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேரலையோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தோழர். ரொம்ப நன்றி.